வணக்கம். அப்பன் ஈசனின் அருளால் சிவனின் திருத்தலங்கள் பற்றிய வரலாறுகளைப் பற்றி நான் இந்த லிங்கேஷ் ஆர்டிசிட்டி எனும் யூடியூப் சேனல் மூலமாக தங்களுக்காக வீடியோவாக வழங்கியுள்ளேன். இது தங்களுக்கு பிடித்திருந்தால் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யவும். இதனால் என்னால் முடிந்த இந்த சிறிய சிவதொண்டு செய்ய எனக்கு மிகவும் ஊக்கமாக இருக்கும். இப்பொழுது நாம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகலாபுரம் அருகே உள்ள சுருட்டப்பள்ளி என்னும் ஊரில் பள்ளிகொண்டீஸ்வரர் திருக்கோயில் பற்றிய வரலாறுகளையும் அதன் சிறப்பம்சங்களை பற்றியும் காணப்போகின்றோம். இந்த ஆலயத்தில் அப்பன் பள்ளிகொண்டீஸ்வரராகவும் அன்னை சர்வ மங்களாம்பிகையாகவும் தரிசனம் தருகின்றனர். துர்வாச மகரிஷியின் சாபத்தால் இந்திரலோக பதவியை இழந்தார் இந்திரன். அசுரர்கள் அவனது ராஜ்யத்தை பிடித்தனர். இழந்த பதவியை பெற வேண்டுமானால் பார்க்கடலை கடைந்து அமுதம் உண்டு பலம் பெற வேண்டும் என தேவகுரு பிரகஸ்பதி கூறினார். திருமாலின் உதவியுடன் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மந்திர மலையை மத்தையாகவும் கொண்டு தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் மறுபுறமாகவும் பார்க்கடலை ஏகாதசி தினத்தில் கடைந்தனர். வாசுகி பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை கக்கியது. தேவர்களும் அசுரர்களும் பயந்து இதிலிருந்து தங்களை காப்பாற்ற சிவனை வேண்டினர். சிவன் அருகில் இருந்த சுந்தரரை அனுப்பி இந்த விஷத்தை திரட்டி எடுத்து கொண்டு வர சொன்னார். சுந்தரர் மொத்த விஷத்தையும் ஒரு நாவல் பழம் போல் திரட்டி சிவனிடம் தந்தார். அப்பொழுது 30 முக்கோடி தேவர்களும் சிவபெருமானை, இந்த விஷத்தை வெளியில் வீசினால் அனைத்து ஜீவராசிகளும் அழியும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றுமாறு கூறினர். உடனே ஈசன் விஷாபகன மூர்த்தியாகி அந்த கொடிய நஞ்சினை விழுங்கினார். இதை கண்டு பயந்த லோகமாதா பார்வதி சிவனை தன் மடியில் கிடத்தி அவரது வாயிலிருந்த விஷம் கழுத்தினை விட்டு செல்லாதவாறு கையை வைத்து அழுத்தினார். இதனால் சிவனின் கழுத்தில் நீல நிறத்தில் விஷம் தங்கியது. அதனால் அவர் நீலகண்டர் ஆனார். விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்கச் செய்ததால் அம்மன் அமுதாம்பிகை ஆனார். அதன் பின் இருவரும் கைலாயம் சென்றனர். செல்லும் வழியில் சிவனுக்கு சற்று சோர்வாக இருந்ததால் இத்திருத்தலத்தில் அன்னை மடியின் படித்து சற்று இளைப்பாறியதாக சிவபுராணமும் ஸ்கந்த புராணமும் கூறுகின்றது. எந்த திருத்தலத்திலுமே சயன ரூபத்தில் ஈசனை காண இயலாது. இத்திருத்தலத்தில் மட்டுமே பரந்தாமனைப் போலவே பரமேஸ்வரன் சயன ரூபத்தில் பள்ளி கொண்டு காட்சி தருவதால் பள்ளிகொண்டீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். மேலும் இத்திருத்தலத்தில் பெரும்பான்மையான மூர்த்திகள் குடும்ப சமேதராக காட்சி தருவது இக்கோயிலின் முக்கிய அம்சமாகும். நாம் பல கோவில்களில் பலவிதமான தட்சிணாமூர்த்தியை தரிசித்திருக்கலாம். ஆனால் இங்கு மட்டுமே தட்சிணாமூர்த்தி தனது மனைவியுடன் காட்சி தருகிறார். இத்திருக்கோயில் விஜயநகர பேரரசர் வித்யாரண்யரால் கட்டப்பட்டது. பிரதோஷ பூஜை தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்த தலமே சுருட்டப்பள்ளிதான். இவ்வுலகை காப்பதற்காக அமிர்தத்தை கொடுத்துவிட்டு விஷத்தை உண்ட இந்த பள்ளிகொண்டநாதனை சனிக்கிழமைகளில் வரும் மகா பிரதோஷ தினத்தில் வழிபட்டால் இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்கும். பதவி இழந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். திருமண தடை விலகும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வர் என்பது தொன் நம்பிக்கையாகும். இக்கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்ய மறவாதீர்கள். நன்றி. இது உங்களின் லிங்கேஷ் யூடியூப் சேனல்.